கர்த்தர் வேண்டதாக இன்றைய வசனம் 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் வேண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது தாவீது வாழ்க்கையில் ஒரு விருத்தியை தேவன் கொடுத்தார். தினந்தோறும் ஒரு வளர்ச்சி கொடுத்தார். ஏன்னா ஏன் சொல்லுது, சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிரச்சனைகள் வருது, அதை மேற்கொண்டு எங்கே வந்துட்டார் ஆகிட்டார்னா ராஜாவாக மாறிட்டார். ராஜாவாக மாறிய ராஜாவாக ஆன பிறகும் மொத்த எல்லா தேசங்கள்லேயுமே தாவீதுக்கு வந்து பயத்தை கொடுத்தார். அந்த அந்த நாட்கள் வாழ்ந்த ராஜாக்களில் தாவீதின் தலையை தேவன் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்திலையும் வேதம் சொல்லுது, இயேசுவானோ ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கருமையிலும் மனுஷ தேவையிலும் அதிகம் விருத்தி அடைந்தார். ஒரு விருத்தி அடைந்தார். இந்த வாழ்க்கையில் தாவீது வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கொடுத்தார். ஏன்னா கர்த்தர் அவரோடு இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய காரியத்திலையும் விருத்தி அடைய கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு விருத்தி அடைய விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு குறைப்பட்டு அப்படின்னு நிற்கலாம். நம்ம ஒரு விஷயம், தாவீது கர்த்தரோடு இருந்தார். எல்லா விஷயத்திலுமே அவர் கர்த்தரை அவருக்கு முன்பாக நிறுத்தினார். எல்லா விஷயத்திலுமே கர்த்தரை அவருக்கு முன்பாக நிறுத்தினார். அதனால் அசைக்கப்படவில்லை. அவர் தேவன் தினந்தோறும் உயர்த்தினார். வாழ்க்கையில் உயர்த்தி சாட்சியாக மாட்டினார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கர்த்தருக்கு தாவீதை மாதிரி ஒரு இருதயத்தை கேட்ட வாழ்க்கை, கர்த்தரை எப்பொழுது எல்லாவற்றிலுமே முன்ன வச்சு நீங்கள் போகும்போது, அவர் உங்களோடு இருக்கும்போது, அவர் நம்மளோடு இருக்கும்போது அது ஒரு விருத்தியான வாழ்க்கை வரும். நம்ம கர்த்தரோடு இருக்கலான்னு சொல்லலாம், ஆனால் அவர் நம்மளோடு இருக்காரா? அவர் நம்மளோடு இருப்பார். ஆனால் வேதாந்தம் சொல்லுது, சேனைகளோட கர்த்தர் அவரோடு இருந்தாராம், தாவீதோடு இருந்தாராம். நம்மோடு கர்த்தர் இருப்பார். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் விருத்தியை கற்றுக் கொடுப்பார். இந்த வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியான நம்மள்ட்ட வாசம் பண்ணுவதற்கு தடையாக ஏதாவது அசுத்த கிரைகள் இருக்குமானால் மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு முழுமையாக நம்ம இறுதி ஆவி ஆத்ம சரித்து ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக தேவன் பூமியில் ஒரு சாட்சி உள்ள ஒரு விருத்தி உள்ள வாழ்க்கையை தருவார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவராக. ஆமென்.